பேக்கரி ஸ்டைலில் தேங்காய் சால்ட் பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நான் சால்ட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு 2 சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 கப்பு ட்ரை கோகனட் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது தேங்காவை துருவிட்டு வெயிலில் உலர்த்திட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப்பு கோதுமை மாவை ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக ஓமம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்பூன் கணக்கில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவை விட திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்ச பிறகு 1/2 இன்ச்சு திக்னஸ்க்கு சப்பாத்தி மாதிரி இட்டுட்டு நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மூடியால் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு டிசைனுக்காக ஃபோர்க்கால் நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆயிலோட ஹீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணியிருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே நம்ம பொரிச்செடுக்கிறப்ப 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல கிறிஸ்பியான நல்ல டேஸ்டான தேங்காய் பிஸ்கட் ரெடி. நான் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட்டு பதிலாக சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.